ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுல்தானா கிச்சன். இன்றைக்கி நான் 5:30க்கு மேலே தான் வ்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன். சரி, பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. சரி, அவளுக்கு என்ன பண்ணலான்ட்டு கிச்சனுக்கு வந்தால், சரி தொழுகிற நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு தொழுது முடிச்சுட்டு அவளுக்கு பால்லாம் சூடு பண்ணி அவளுக்கும் போட்டு கொடுத்துட்டு எனக்கு அப்படியே காஃபி போட்டுடலான்ட்டு காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பால் சூடானதும் காஃபி போட்டு முடிச்சுட்டு ஸ்வீட் கார்ன் இருந்தது, சரி அதுவும் வேக வைக்கலான்ட்டு வேக வச்சுட்டு காஃபியும் போட்டுட்டேன். பாப்பாவும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா, தூக்கி வச்சுக்கோன்ட்டு. சரின்ட்டு அவளையும் தூக்கி வச்சுட்டே வேலை செஞ்சுட்டே இருந்தேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி அவளுக்கும் பாலும் கொடுத்துட்டேன். எனக்கும் காஃபி போட்டு ரிலாக்ஸாக குடித்து முடிச்சுட்டு பார்த்தா ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துருச்சு. ஸ்வீட் கார்னும் எடுத்து உப்பு மிளகாய்த்தூள் லெமன்லாம் புழிஞ்சி அப்படியே சீரியல் பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 8:30க்கே சரி சாப்பாடும் சூடு பண்ணிடலான்ட்டு சூடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடாய் வச்சு தண்ணி போட்டு அப்படியே சூடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவர் மதியமே வாங்கிட்டு வந்தார் 2 பொட்டலம். அதுவே ஒன்று இருந்ததுன்ட்டு அப்படியே அது சூடு பண்ணி வச்சுட்டு நானும் அப்படியே பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நைட்டில் எப்போவுமே பாத்திரம் வைக்க மாட்டேன், எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஏன்னா நைட்டில் பாத்திரம் வைக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்படியே பிரியாணியும் சூடாயிடுச்சு. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு பாலும் சூடு பண்ணிக்கிட்டேன். பாப்பாக்கும் எனக்கும் ஒரு கிளாஸ் எப்போவுமே குடிச்சிட்டு தான் தூங்குவேன். பால் சூடு பண்ணிவிட்டு இது ஷிங்க்கும் வாஷ் பண்ணி விட்டுட்டேன். எல்லாமே பார்க்க இப்படி தான் இருந்தது. இப்படி நீட்டாக வச்சுட்டு தான் எப்போவுமே போய் படுப்பேன். அப்போ தான் காலையில் பார்க்கும்போதும் க்ளீனாக இருக்கும். முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாட்டர் பாட்டிலும் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.